வெல்கம் டு காவியாஸ் கிச்சன். இன்றைக்கி வெள்ளைப்பூடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்தளவு வதங்கியிருக்கணும். கொஞ்சமாக தேங்காய், வதக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளைப்பூடு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி வந்தோடனேவும் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. புளி கரைச்சலை ஊற்றி அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயம் விழுதையும் ஊற்றி கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா வற்றி இந்த அளவு வந்ததுக்கப்புறமா கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க. வெள்ளைப்பூடு குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.